அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆல் கிரியேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா 12 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுமே வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது மெஹந்தி பிரைடலுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம போடுறோம்ல, அதாவது இந்த இடத்துக்கிட்ட ஸ்டார்டிங் டிசைன் அதை தான் வந்துட்டு இந்த இதில் வந்து போட போகிறோம். அதை எப்படியெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சைட்லேருந்து வரேன், ஏன்னா இப்படியே இங்கேருந்து நான் போடும்பொழுது கையில் வந்துட்டு பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கேருந்து வரேன். இது மாதிரி லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி 2 லைன் மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடாக லைன் போடணும். அதே இதில் இங்கேருந்து நம்ம என்ன செய்யணும், கொண்டுட்டு போய் இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் பண்ணி பெண்டிங்கில் இப்படி வந்து கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இதில் நம்ம இன்னொரு லேயர் போடணும், உள்ளக்க போடணும். இதே போல் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹம்ப் போடணும். ரெண்டு சைடுமே ஈவனான ஹம்பாக போடணும். அந்த சைடு பெருசு, இந்த சைடு சின்னது, இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா பார்க்கவே நல்லா இருக்காது. புரியுதுங்களா? இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நடுவில் நம்ம என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு குட்டியாக அந்த மாதிரி போட்டு டாட் வைக்கணும், இழுக்கணும், டாட் வைக்கணும், இழுக்கணும். அது மாதிரி இங்கேயும் 2 லைன். ஃபஸ்ட்டு லைனை போட்டுக்கோங்க, அடுத்து டாட் வைங்க. இதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது, அப்படியே ஒன்றோட ஒன்று மெரிச்சாயிரும், பார்க்கவே நல்லா இருக்காது. ஓகேவா? அதில் உள்ள மெஹந்தியை வச்சு நம்ம இழுத்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன், இங்கே ஒரு லைன். ஓகேவா? இந்த லைன் வந்து டபுள் லைனாக கொடுக்கணும். அதாவது டார்க்காக கொடுத்துட்டு அடுத்த லைன் லைட்டாக கொடுக்கணும். புரியுதா? இப்போ இது உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரல் இருக்குல்ல, அந்த ஸ்பைரலை கொஞ்சம் குட்டியாக அதே மாதிரி தான் இந்த சைடு போகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி டாட் வைங்க, கோடு கோடாக போட்டு அடுத்து டாட் டாட்டாக வைங்க. புரியுதா? அதே மாதிரி இந்த சைடு டாட் டாட்டாக வச்சாச்சா? இதை வந்து மேலே இழுக்கணும். இது வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டார்டிங்கில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டாச்சா? மேலேயும் லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. அப்புறம் இதை வந்து இப்படி பாக்ஸ் மாதிரி ஆக்கிடணும். இது உள்ள நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே ஹம்ப் போட்டு நீங்கள் வந்து கோன் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீட்டான்னு சொல்லி இந்த கோன் வாங்கிக்கோங்க. இது வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளூவெண்ட்டாக வரும். ரொம்பவும் வந்துட்டு கட்டியாக காஞ்சி போன மாதிரி இருக்காது, ரொம்ப தனியாகவும் இருக்காது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த இது வேணும் அப்படின்னாக்கா கீழே வந்து டேக் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஸ்பைரல் போட்டேன், அதுக்கு மேலே ஒரு லீஃப். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்பைரல் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே ஒரு லீஃப், ஸ்பைரல் போட்டாச்சா? இந்த இடத்துல இடத்துக்கு தகுந்த போல் சின்னதாக போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு இந்த இடம்னு வரும்பொழுது லைட்டாக எப்படி
ஃபினிஷிங். ஓகேங்களா? இப்போ இது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் போட்டோமா? ஹம்ப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கணும். இந்த மாதிரி ஹம்ப் போட்டாச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எட்டி எட்டி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகேவா? இங்கே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எந்த இடத்துல கேப்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ரவுண்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இதை வந்து இப்போது ஃபில் பண்ணணும். உங்களில் யாருக்காவது அரபி லாங்குவேஜ் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். லுகத்துல் அரபியா கிளாஸ் வந்துட்டு கூடிய விரைவில் நம்மளோட சேனலில் எடுக்கப்படும். இந்த கிளாஸோட யூசஸ்ன்னு பார்க்கும்போது இந்த கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கல்ஃபுக்கு போனாலும் உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக புரிஞ்சுக்க முடியும். ஓரளவு வந்துட்டு அதை பேசவும் முடியும். ஓகேங்களா? லுகத்துல் அரபியா நம்ம கற்றுக்கிறது மூலிமா ஈஸியாக வந்துட்டு நம்ம குர்ஆன் ஓதும்பொழுது அதோட அர்த்தமும் நமக்கு புரிய வரும். ஓகேங்களா? ஓகே, இதுதாம்மா இந்த டிசைன். நீங்கள் அரபிக் அப்சர்வ் இல்லாமல் போடுறதா இருந்தால் உங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த லுகத்துல் அரபியா மூலிமா நீங்கள் வந்து நல்ல ஒரு அரபி ட்ரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு ஒரு புக்கு கிரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உருவாகலாம். இந்த இடத்துலையும் மேலே கொடுக்க மாதிரி நம்ம வந்து ஃப்ளவர் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். இதே போல் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட போகிறது ஹாஃப் ரவுண்டு தான். நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அப்புறம் வடிவமே மாறிடும். நார்மலாகவே நீங்கள் வந்து ஹேண்டில் போடும்பொழுது ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு லைன் போடுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஆகிடும். இப்போது இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல 4 மூலையிலையும் வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதை நம்ம இப்படியும் போடலாம். அதாவது 2 கோடை இணைச்சு இப்படி போட்டால் அடுத்ததுக்கு ஈஸியாக வந்துட்டு வந்துடும் அந்த டிசைன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி பார்டர் கொடுத்துடணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹம்ப். நான் உட்காந்து போடுற வாட்டமே எனக்கு இங்கே சரியில்லை. டேபிள் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ஷால்லா வந்து டேபிள் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஒரு மாதிரி டிசைனாக சைடு வாங்குதில்ல, அது இல்லாமல் இருக்கும். ஓ, இந்த மாதிரி போடணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாட் வச்சு இருக்கணும். இந்த இடத்துலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டாட்டாகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ஸில் அதே போல் இங்கேயும் ட்ராப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போடுவோம். இந்த ரவுண்டை நல்லா டார்க் பண்ணிடுவோம். ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் போடணும். கொஞ்சம் லைட்டாகவே போட்டுப்போம்.
மெஹந்தி பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் திக்கன் தின்னாக தான் போடணும். ஒரு இது திக்காக போட்டிருக்கீங்களா, அடுத்து தின்னா போடணும். ஓகே, இந்த மாதிரி போட்டாச்சா? இப்போ இது உள்ள நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். நீங்கள் அதிகமாக கட்டம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் போடுற டிசைனுக்கு இந்த மாதிரி 3 லேயர் போட்டால் போகும். இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டமாக போட்டு அதை ஃபில்அப் பண்ணிடணும். இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வி ஷேப்பில் பண்ணணும். அந்த கட்டை வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த போல நீங்கள் கொண்டு வரணும். இந்த வரைக்கும் இங்கே நீட்டமாக இருக்கா, கொஞ்சம் நீட்டமாக கொண்டு வரணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஹம்ப் போட்டுருமா? ஓகே, ஹம்ப் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டாட் வைக்க போகிறோம். இப்போ இந்த இடம் வரும்பொழுது இந்த மாதிரி லைன் போட்டுருங்க. அதே போல் இந்த சைடு ஒரு இது விட்டு விட்டு போட்டிங்கன்னாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? டுடே கிளாஸ் இதுதான். இதில் ஏதாவது டவுட் என்ன சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நாளைக்கு இதுலேயே அப்லோட் பண்ணுவேன் இந்த இடத்துல.